நான் தண்டனை கொடுக்குறேன். இப்போ உனக்கும் உன்னுடைய குழந்தைக்கும் தேவையான பழங்களை நான் தரேன். நீ அதை எடுத்துட்டு போய் நிம்மதியாக சாப்பிடு அப்படின்னு சொன்ன அந்த மரம் சுஜி குருவிக்கு மறுபடியும் பழங்கள் கொடுத்தது. அந்த பழங்களை எடுத்துக்கிட்ட சுஜி குருவியும் நிம்மதியாக தன்னுடைய வீட்டை நோக்கி போணுச்சு. அப்புறம் சுஜி அந்த பழங்களை தன் குழந்தைக்கும் கொடுத்தது. மறுபுறத்தில் அந்த மரம் ராணி காகத்துக்கு சரியான தண்டனை கொடுக்க நினச்சிது. அதனால் ராணி காகம் கொண்டு போன பழங்களை தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி கெட்டுப்போன பழங்களாக அந்த மரம் மாற்றிருச்சு. இது தெரியாத ராணி காகமும் தான் வீட்டுக்கு போய் அந்த பழங்களை சாப்பிட நினச்சிது. ஆனால் அந்த பழங்கள் அழுகி போய் புழுக்களோடு இருந்தது. இதை